நமஸ்காரம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மலையடிப்பட்டி அப்படின்ற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து அழகாக பூவெல்லாம் இங்கே நன்னா கிடைக்கிறது வாசல்லையே இந்த கோவிலில். ஸோ இங்கே வந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். பூவெல்லாம் ரொம்ப நன்னா விற்கிறாவா பூவெல்லாம். இதுதான் அந்த கோவில், சேவிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் எடுக்க விடுவான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் எடுக்க. நம்ம இப்போ உற்சவரை சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த இடம் பேரு மலையடிப்பட்டி அப்படி சொல்லிட்டு கண்ணிறைந்த பெருமாள் அப்படின்னு. இங்க வந்து ரங்கநாதர், அவரை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா எழுதியிருக்கார். உற்சவர் தாயார்களோடு சேவிச்சுப்போம். நம்மளோட ஸ்ரீதர் பட்டர் அவர் இணைஞ்சிருக்கார், இந்த கோவிலுடைய பிரதான பட்டர். அவர் இந்த கோவிலை பற்றிய சிறப்புகளை சொல்வதை நாம் இப்பொழுது கேட்கலாம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதஜாமன மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பல பல திவ்ய தேசங்களிலும் பல பல அபிமான கஷேத்திரங்களிலும் இந்த பூலோகத்திலே எழுந்திருந்து சேவை சாதித்து வருகிறார். அதே போல இந்த புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவிலே மலையடிப்பட்டி என்னும் கிராமத்திலே மிகவும் விசேஷமாக குடைவரை கோவிலிலே கண்ணிறைந்த பெருமாள் என்ற திருநாமத்துடனே ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி மிகவும் பெரிய திருவேணியுடனே சேவை சாதித்து வருகிறார். இந்த க்ஷேத்திரமானது முன்பொரு காலத்திலே, அதாவது துவாபர யுகத்தோட கடைசி பாகத்திலே திவாகர ரிஷி என்னும் மகரிஷி இங்கே தபஸ் செய்கிறார். அந்த தபனின் பலமாக பெருமாள் அவளுக்கு க்ஷீராப்தி சயனமாக இங்கு சேவை சாதிக்கிறார். அப்பொழுது அந்த திவாகர ரிஷியானவர் கலியுகத்திலே பெருமாள் அர்ச்சாஸ்வரூபமாக இருந்து இதே க்ஷேத்திரத்திலே அனைத்து பக்தர்களுக்கும் சேவை சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததற்கு இணங்க பெருமாள் இங்கே அனந்த சயனனாக இங்கே அனைத்து பக்தர்களுக்கும் இங்கே இந்த கலியுகத்திலே சேவை சாதித்து வருகிறார். இந்த கண்ணிறைந்த பெருமாள் என்னும் திருநாமம், அதாவது இங்கே அரசர்கள் காலந்தம் தொட்டே இங்க பற்பல பக்தர்களுக்கு இங்கே பெருமாள் கண் நோய் உள்ளவர்கள் அனைவருக்கும் அதை தீர்த்து வைத்திருக்கிறார். அதனாலே கண்ணிறைந்த பெருமாள் என்ற திருநாமம் இங்கே பெருமாளுக்கு. ஆக அதன் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் இங்க அமாவாசை என்று பெருமாளுக்கு கண்மலர் சாற்றி இங்க பெருமாளை பிரார்த்திப்பது இங்க மிகவும் விசேஷம். பெருமாள் அனந்த பத்மநாபன் மிக நீண்ட திருக்கோலத்துடனே சயனம் செய்து கொண்டிருக்கிறார். திருவனந்தபுரம் போலவே பெருமாளுக்கு 3 வாசல் வழியாக இங்கே பெருமாளை தரிசனம் செய்கிறோம். மேல் பாகத்திலே திருமுடியும், நடு பாகத்திலே திருநாபியும், கடைசி பாகத்திலே திருவடியும் இங்கே சேவையாகிறது. அந்த திரு நாபி பாகத்திலே பிரம்மா எழுந்திருந்து பெருமாளை ஆராதனம் செய்கிறார். அவர் கூடவே அனைத்து தேவர்களும் பெருமாளை பஜித்து ஆராதனம் செய்து வருகிறார்கள். பெருமாளின் திருவடி தாமரை மலர் மீது பெருமாள் திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறார். பெருமாள் திருக்கரம், ஒரு திருக்கரம் பூமியை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார், மற்றொரு திருக்கரம் ஆக்வான ஹஸ்தமாக இங்கே வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார். இங்கே கீழே பெருமாளின் திருவடி அருகிலே பூமாதேவி தாயார் அஞ்சலி ஹஸ்தத்துடனே நமக்காக இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே மாத்திருஸ்வரூபமாக இங்கு சேவை சாதிக்கிறது மிகவும் விசேஷம். பெருமாளின் திருமுன்பே ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமியும், பெருமாளின் திருவடி அருகிலே வீர நரசிம்ம சுவாமியும், அவருக்கு பக்கவாட்டிலே ஸ்ரீபூமி சமேத ஸ்ரீ வைகுண்டநாத சுவாமியும், பெருமாளின் திருமுடி அருகிலே ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ சுவாமியும், அதன் அருகிலே ஸ்ரீபூ சமேத ஸ்ரீ புண்டரீகாட்ச சுவாமியும் இங்கே சேவை சாதிப்பது மிகவும் விசேஷம். இந்த க்ஷேத்திரமானது இங்கே அஷ்டாங்க விமானத்தில் சேவித்த வண்ணமாக இங்கே சம்யநாராயண பெருமாள் எவ்வாறு உள்ளாரோ அந்த மாதிரி நின்று அமர்ந்த கிடந்த என்று 3 நிலைகளிலே பெருமாளை இங்கு சேவிப்பது மிகவும் விசேஷம். நின்ற திருக்கோலத்திலே புண்டரீகாட்ச சுவாமியும், அமர்ந்த திருக்கோலத்திலே வைகுண்டநாத சுவாமியும், சயன கோலத்திலே ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமியாகவும், அதனை தொடர்ந்து ஹயக்ரீவர் நரசிம்மர் என்ற 5 திருக்கோலத்திலே பெருமாள் இங்கு சேவை சாதிக்கிறார். இங்கே ஸ்ரீபாஞ்சராத்திரத்து ஆகமத்திலே சொன்னபடி பெருமாள் பரவியூக விபவ அர்ச்சை அந்தரியாமி என்ற 5 திருக்கோலங்களை இங்கே காட்டிக் கொடுக்கிறார். பரமபதநாதனாக பரத்வத்திலும், வியூகத்திலே திருப்பார்கடல் சயனமாகவும், விபவத்திலே ஹயக்ரீவ நரசிம்ம ராமகிருஷ்ண அவதாரங்களாகவும், அந்தரியாமியாக நம்ம மனசிலாகவும், கடைசியாக அர்ச்சாஸ்வரூபமாக இங்கே எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறார்.
இங்கே தாயார் கமலவல்லி தாயார் என்ற திருநாமத்துடனே சேவை சாதிக்கிறார் தனி சந்நிதியிலே. அதே போல இங்க உற்சவர் ஸ்ரீ புண்டரீகாட்ச சுவாமியும், பிரதான உற்சவராக ஸ்ரீ பூ சமேத ஸ்ரீ நம்பெருமாள் சேவை சாதிக்கிறார். இங்க அனைத்து உற்சவங்களும் நித்திய திருவாராதனங்களும் ஸ்ரீபாஞ்சராத்திரா ஆகமப்படி மிகவும் விசேஷமாக நடைபெற்று வருகின்றது. இங்கே சித்திரை மாசம் சித்திரை வருஷ பிறப்பு, அதனை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி, கஜேந்திர மோட்சம், வைகாசி விசாகம் ஸ்ரீ நம்மாழ்வார் திருநட்சத்திரம், ஆனி மாசம் மிகவும் விசேஷமாக ஆணிக்கேட்டையிலே பெரிய பெருமாள் போலவே ஜேஷ்டாபிஷேகம், ஆடி மாசம் திருப்பவித்ரோத்சவம், அதே போல ஆடி 18 திருவாடிப்பூரம் தாயார் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம், ஆடி கடைவெள்ளிக்கிழமை பெருமாள் தாயார் சேர்த்தி ஊஞ்சல், அதே போல ஆவணி மாதம் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமாக இங்கே பக்தர்கள் அனைவரும் பெருமாளை வந்து சேவிக்கிறார்கள். 4வது வாரம் இங்கே பெருமாளுக்கு தீபஸ்தம்பத்திலே தீபமேற்றும் உற்சவம் மிகவும் விசேஷமாக நடைபெறுகிறது. ஐப்பசி மாதம் தீபாவளி உற்சவம், கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபோற்சவம், மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி, அதனை தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மிகவும் விமரிசையாக நடைபெறுகிறது. தை மாதம் பொங்கல் உற்சவம், அதே போல கண்ணு பார்வேட்டை உற்சவம் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரம் பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை ஆகிய அனைத்து உற்சவங்களுமே இங்கு பெருமாளுக்கு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலுக்கு பக்தர்கள் அனைவரும் வந்து பெருமாளை தரிசனம் செய்து அவரின் அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சன்னதியானது காலை 7:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரையும் சேவை நடைபெறுகின்றது. சனிக்கிழமை மட்டும் 7 மணி முதல் இரவு 7 மணி வரை தொடர்ந்து சேவையானது நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் வந்து பெருமாளை சேவித்து அவர் அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இது ஒரு குடைவரை கோவில். ஒரு பக்கம் குடைந்து விஷ்ணுவுக்கு சன்னதியும், இன்னொரு பக்கம் மலையை குடைந்து அங்கு சிவனுக்கு சன்னதியும் இருக்கிறது. என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? நம்ம இது திருமையம்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரியே இங்கேயும் ஒரு பக்கம் விஷ்ணுவுக்கும் ஒரு பக்கம் சிவனுக்கும் இருக்கிறது. சைவம் வைஷ்ணவம் எல்லாமே ஒண்ணு அப்படின்ற காமிக்கிற மாதிரி பெருமாள்களும் அப்படியே இருக்கா. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இப்ப நம்ம புஷ்கரணிய பார்க்க போலாம். இந்த இடமே ரொம்ப ரம்யமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிற காரணம் புரட்டாசி சனிக்கிழமை, அதனால பேக்ரவுண்ட்ல அவ ரெக்கார்ட் போட்டிருக்கா அந்த சத்தம். பட் ரொம்ப ரம்யமான சூழ்நிலை. நம்ம புஷ்கரணி பார்க்க போலாம். நம்ம இங்க புஷ்கரணி கரையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு ஏகாந்தமா ரொம்ப பிரமாதமா இருக்கு. எவ்வளவு மீன்கள் அங்க துள்ளி விளையாடுறது பாருங்க. இந்த இடத்த அவ கொஞ்சம் ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல அவ சொல்லிட்டு இருந்தா. ஆனாலும் அங்கங்கு சில பல குப்பைகள் காணப்படுகின்றன. அது நம்ம மனுஷ சுபாவமா போயிடுத்து. நம்ம ஏன் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னாக்க, இங்க பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான் அப்படின்ற 3 கோலத்திலேயே ரொம்ப அழகா காட்சி தரார் ஒரே இடத்துல. இந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு கண் பார்வை கோளாறோ, கண்ணுல ப்ராப்ளமோ, ஒரு கண் ஆப்ரேஷனோ எது இருந்தாலும் இந்த பெருமாள்கிட்ட வேண்டிட்டா கண்டிப்பா அதை நிறைவேற்றி கொடுத்து கண் உபாதைகளை நிச்சயமா சரி செய்யறார் அப்படின்னு. அதனாலதான் அவருக்கு கண் நிறைந்த பெருமாள் அப்படின்ற ஒரு பேரும். அது மட்டும் இல்ல, நம்ம கண்ணிலேயே வேற நிறைஞ்சு இருக்காரு இல்லையா, அதனாலதான் கண் நிறைந்த பெருமாள். உற்சவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற நம் பெருமாள் மாதிரியே அப்படியே அச்சசப்புல ரொம்ப அழகா இருக்கார் பெருமாள். தாயார் பேரு கமலவல்லி நாச்சியார். மோகம் அப்படி ஒரு கலையா, அவ்வளோ ஒரு சாந்த ஸ்வரூபியா இருக்கா அந்த தாயார். அதனால இந்த கோவிலுக்கு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு உஷா அப்படின்ற ஒருத்தி மூலமா தான் எனக்கு இந்த கோவில் தெரிய வந்தது. நிறைய பேர் நம்ம திருச்சிக்கு வருவோம், ஸ்ரீரங்கம் வரோம், தஞ்சாவூர் வரோம். ஆனா இந்த கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்றது ஒரு சந்தேகம். நீங்க அடுத்த வாட்டி திருச்சியோ ஸ்ரீரங்கமோ ஏன் இந்த கோவிலுக்கு வரணும்னு கண்டிப்பா வாங்கும், பெருமாளை சேவிங்கோ. அவ்வளோ அழகா இருக்கார். 3 வாசல் வழியா சேவிக்கணும் பெருமாளை. அவ்வளோ நல்லா இருக்கார். பாக்குறதுக்கு திருவனந்தபுரத்துல இருக்கிற அனந்த பத்மன சுவாமி மாதிரியே இருக்கார். ரொம்ப நல்லா இருக்கார். கண்டிப்பா வாங்கும், சேவிங்கோ. எல்லாருக்கும் நமஸ்காரம். கண்டிப்பா வாங்கோ, பெருமாளை சேவிங்கோ. நல்லபடியா எல்லா உங்களுடைய குறைகளும் தீர்க்கட்டும். பெருமாளோட ஆசி அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கட்டும். நமஸ்காரம்.